சரிகமபால யோகஸ்ரீயை பிடிக்குன்னு சொன்னால் கட்டாயம் இந்த காரனுடைய முழுக்க பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான விஷயங்களும் நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ், ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யோகஸ்ரீ பாடுற பாடல் அமேசிங்கான பாடல். நடுவர்களை குழம்பி போகிற அளவுக்கு யோகஸ்ரீ குழந்தை பாடி இருக்குது. கரூர்லேருந்து வந்துங்க இத்தனை சாதனை படைச்சிக்கிட்டு இருக்குது. உலக தமிழ் மக்கள் மத்தியில் எல்லா மனதிலும் இடம் பிடிச்சிருக்கிற இந்த யோகஸ்ரீ குழந்தைக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லணும். இந்த காணொலியை முழுக்க பாருங்கள். யோகஸ்ரீயை பிடிக்கும்னு சொன்னால் கட்டாயம் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள், ஒவ்வொரு வாழ்த்துக்களும் அந்த குழந்தைய வளர வைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. எஸ், இறுதிக்கட்டம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 வாரம் தான் இருக்குது. ஸோ ஃபைனல் நடக்க போகுது. ஏற்கனவே 2 பேரும் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. 3ஆவதா டாப் 5க்கு யார் போகிறா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே ஹேமேத்ரா போய் பார்த்தீங்கன்னா டாப் 5ல் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதியும் போயிட்டாங்க. ஸோ இப்போ 3ஆவது கண்டஸ்டன்ட் யார் போக போகிறா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த யோகஸ்ரீ குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான திறமை. உண்மையிலேயே இந்த பாடல் அற்புதமான பாடல். அந்த பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துக்காக உமாரமணன் பாடிய பாடல் ஆனந்த ராகம் கேட்கும்போது அந்த பாடலை பாடும்போது மெய்சில் இருக்குதுங்க. உண்மையிலேயே இந்த பாடலை தான் வந்துட்டு யோகஸ்ரீயோட சேர்ந்து பாடணும்னு சொல்லி மேடைக்கு வந்து பாடுறாங்க நம்ம ஷைன்தேவி மேம். ரொம்ப அற்புதமான இருக்குது. அது 2 பேரும் பாடுற காட்சி இருக்குது பாருங்கள். அப்பா அமேசிங், ரொம்ப வேறு லெவல். எது யோகஸ்ரீயோட வாய்ஸ், எது ஷைன்தேவி மேம் வாய்ஸ்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 2 பேரும் ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். நாங்கள் சீதமலுக்கு என்னன்னு சொன்னால், இந்த யோகஸ்ரீக்காக ஸ்பெஷலாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனியான ஒரு ப்ரோமோ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்மார் எல்லாமே யோகஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதான் ஸ்பெஷலான விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யோகஸ்ரீ பார்த்தீங்கன்னா உலக வாழ்த்தாள் மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடித்திருக்கிற ஒரு பாடகியாக மாறி இருக்கிறாங்க. ஏற்கனவே தேவாசர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. பின்னணி பாடகியாக மாறிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த பாடல்கள் வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த குழந்தைக்கு உள்ளால இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தை அற்புதமான திறமைகளை கொண்டிருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் எங்கெங்கே பாடல் பாடும்போதும், அடுத்தடுத்த பாடல் பாடும்போதும், நெஞ்ச மறப்பதலை பாடும்போதும், மன்னமனை ஆடலாமா பாடும்போதும் எங்களுக்கெல்லாம் யோகஸ்ரீ என்னம்மா இப்படி பாடுற அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா இந்த யோகஸ்ரீ குழந்தைகிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுசிலமான சாயல் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ், டெஃபினெட்லி இருக்குதுங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு பாடல் பாடும்போதும், இந்த செண்பகமே பாடல் பாடும்போது இந்த கல்யாணம்னு சொல்கிற வார்த்தை இன்னும் என் காதுகளை கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக பாடினாங்க. அப்பா ஸ்ரீனு சார்லாம் சொல்லியிருப்பார், நீ ரொம்ப அமேசிங்மா, நீ சூப்பரான பாடகி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ எல்லாம் என்ன சொல்கிறது, டிரெக்டாக ஸ்டுடியோ போக வேண்டிய ஆள் போயிட்டாங்க. அதான் உண்மை. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார எபிசோட் கலக்கலாக இருக்க போது யோகஸ்ரீக்கு கோல்டன் ஷவர் கிடைக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா தனியான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீக்கு கோல்டன் ஷவர் கிடைக்குது. இந்த குழந்தைக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இந்த பாடலுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணுங்க. இசைஞானி இசையில் ரொம்ப அற்புதமான பாடல், அழகான பாடல், மெய்சிலுக்க வைக்கின்ற பாடலை யோகஸ்ரீ பாடியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கீழே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்க. யோகஸ்ரீ இந்த வாரம் டாப் 5க்கு போவாங்களா ஒரு கேள்வி. யோகஸ்ரீயை பிடிக்குன்னு சொன்னால் கட்டாயம் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை முன்னாடி சேனல் RJ புவனேஸ்வரோட சேனல் இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கமெண்ட்ஸுகள் பதிவிடுங்க. கட்டாயம் உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். சரியா? ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசுவோம் இந்த சேனலில். ரொம்ப நன்றி. யோகஸ்ரீ குழந்தைக்கு நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சொன்னால் அற்புதமான திறமை இருக்குது. திறமை எங்கே இருந்தாலும் நம்ம அந்த குழந்தைக்கு கை கொடுத்து மேலே வர வைக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். யோகஸ்ரீ இந்த வாரம் யோகஸ்ரீக்கு ஸ்பெஷலாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கரூர் யோகஸ்ரீ வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த பாடலுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் நீ கலக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நான் RJ புவனேஷ். நன்றி.